தமிழக முதல்வர் வந்து என்ன சொன்னாரு, அங்க இருந்து செந்தில் பாலாஜி அனுப்பி அங்க களத்துல போய் நிக்க சொன்னாரு. பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் பண்ணாங்க, எல்லாரையும் பார்த்து ஒட்டுமொத்த செலவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏத்துக்குன்னு சொல்ல சொன்னாரு. நம்பிக்கை கொடுத்தாரு, தைரியமா இருங்கன்னு சொன்னாரு. அன்பில் மகேஷ் போனாரு, அனுப்பிவிட்டாரு. மா சுப்பிரமணியம் ஹெல்த் மினிஸ்டர் அனுப்பினாரு. 3 மாவட்ட ஆட்சியர்கள் அனுப்பினாரு. ஒரு மெடிக்கல் டீமையே கொண்டாந்து நைட்டோட நைட்டா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி மக்களுக்கு அந்த உணர்வுகளை தூண்டாம மக்களுக்கு ஆற்றுமைப்படுத்தி அடுத்த நாள் சாயந்தரம் 4 மணி வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்காங்க. இத்தனையும் செஞ்சுட்டு முதல்வர் என்ன சொன்னாரு, நான் அதை அரசியல் ஆக்க விரும்பல, எந்த அரசியல் தலைவரும் தன் தொண்டர்களோ குடும்பங்களோ சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டார் என்று அரசியல் பண்ணாம பெருந்தன்மையோடு நடந்து கொண்ட முதல்வர் ஒரு நபர் விசாரணை கமிஷன் அமைக்கிறாரு. போலீஸை வச்சு நினைச்சிருந்தா பஸ் அன்னைக்கு இங்கேயே அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கலாம், பறிமுதல் பண்ணிருக்கலாம். பஸ்ல கூட அத்தனை டிவி 18 டிவி சினிமாவுக்கு ஜனநாயகன் படத்துக்காக உள்ள ஷூட்டிங் நடத்திருக்க நீ அரசியல் யாத்திரைன்னு வந்துட்டு பிரச்சார மேடைன்னு வந்துட்டு ஜனநாயகம் படம் ஷூட்டிங் எடுத்திருக்க. 18 கேமரா வச்சு எடுத்திருக்க, 8K கேமரா வச்சு 60 ட்ரோன்ஸ் வச்சு ஷூட்டிங் எடுத்திருக்க. இது எல்லாத்தையும் மொத்தமா தூக்கி அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்கணுமா இல்லையா? இத்தனையும் செய்யாமல் விட்ட தமிழக அரசு தானே குற்றவாளி. இப்ப இத்தனையும் யார் தமிழக அரசு யாருக்கு சார்பா இருந்திருக்கு? விஜய்க்கு சார்பா தான் இருந்திருக்கு. விஜய்க்கு சார்பா இருந்த தமிழக அரசு தமிழ்நாடு காவல்துறையை நீ போய் எங்க போய் காட்டி கொடுத்துருக்க? சுப்ரீம் கோர்ட்டில் போய் காட்டி கொடுத்து யார் வலையில விழுந்திருக்க? அமித்ஷா வலையில விழுந்திருக்கு. அமித்ஷாவுடைய சிபிஐ டிராப்ல விழுந்திருக்க. டிராப்ல சிக்க எலியாயிட்ட. சிங்க வந்து எலியாயிருச்சு. எலியா மாட்டிக்கிட்டே நீ இப்ப